ஹாய்ங்க, வணக்கம். இன்றைக்கி வீட்டிலே பார்த்திங்கன்னா ப்ரெட்டையும் பாலையும் வச்சு சூப்பரான ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம். அதுக்கு 1 லிட்டர் பால் எடுத்து காய்ச்சிக்கலாம். நல்லா சுண்டி காய்ச்சணும் இந்த பாலை. இந்த மாதிரி அடி பிடிக்காமல் நல்லா கலந்து விட்டு காய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி ஓரம் பரம் உள்ள ஆடையெல்லாம் அதிலே தள்ளி விட்டு காய்ச்சிக்கலாம். இது நல்லா சுண்டுறதுனால அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்லா அடி பிடிக்காமல் காய்ச்சிக்கோங்க. இந்த நல்லா கொதித்த பிறகு கொஞ்சம் பால் எடுத்து வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு சுண்டி வந்துருச்சு. இப்போது சர்க்கரை சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கோங்க. இது கூடவே உங்ககிட்ட இருக்கிற நட்ஸு, முந்திரி, பாதாம், பிஸ்தா எது இருந்தாலும் கொஞ்சம் நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அதில் நான் 8 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்திருக்கேன். அதில் இந்த ஓரத்தில் உள்ள ஹார்டான பகுதியெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். நான் சர்க்கரையில் ஏலக்காய் போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதை அந்த பால்லையும் கொஞ்சம் அந்த கொதித்த பால்லையும் கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் வாசனைக்காக. இந்த மாதிரி ட்ரே எடுத்து அதில் கொஞ்சம் அடியில் சுண்டின பாலை போட்டு நல்லா ஒரு பரப்பிக்கலாம். ஒரு லேயர், அதுக்கு மேலே ஒரு லேயர் 4 ப்ரெட் எடுத்து வச்சிடுறேன். ஈவனாக வச்சிடலாம். இப்போ இதுக்கு மேலே இந்த பால் ஊற்ற போகிறோம். இந்த பால் எதுக்காக தெளித்து விடுறோம்னா அது ப்ரெட்டு நல்லா ஊறி ஜூஸியாக கிடைக்கும். அதுக்காக இதுக்கு மேலே சுண்டின பாலை மறுபடியும் ஒரு லேயர் பரப்ப போகிறோம். இந்த ஸ்வீட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் பால்கோவா பிரியர், நீங்கள் கடையில் அடிக்கடி ஸ்வீட் வாங்கி சாப்பிட்றீங்கன்னா இந்த மாதிரி செய்து பாருங்கள். வீட்டிலையே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மறுபடியும் ஒரு லேயர் ப்ரெட்டை வச்சுட்டு அதுக்கு மேலே மறுபடியும் பால் தெளிச்சுட்டு மறுபடியும் அந்த சுண்டின பாலை ஃபுல்லுத்தையும் இதில் போட்டுடலாம். போட்டு மேலே நட்ஸு தூவி எடுத்தோம்னா செம்ம டேஸ்டான ஸ்வீட் வீட்டிலே ரெடிங்க. இதுக்கு பேர் ப்ரெட் கலாக்காந்த். நம்ம ப்ரெட்டு பால்கோவான்னு கூட வச்சுக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.